Hello friends, welcome to Bhuvana's channel 27. இன்னைக்கு 7 days 7 juices பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிர்னி பழ ஜூஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கிர்னி பழம் எடுத்துர்க்கேன். அதை ரெண்டு பீசஸா கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூனால அதுல இருக்கிற சீட் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ சதை பகுதியை மட்டும் நம்ம ஸ்பூனால எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம எடுத்த கிர்னி பழத்தை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்து இப்போ நம்ம அதை அரைச்சிக்கலாம். கிர்னி பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மாதுளம்பழ ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்து பண்ண போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச மாதுளம்பழ விதைகளை சேர்த்துடலாம். இது கூட ஒரு கப் அளவுக்கு நான் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்ச மாதுளம்பழ ஜூஸை ஃபில்டர் பண்ணிக்கலாம். மாதுளம்பழ ஜூஸ் ரெடி. இப்போது ஆப்பிள் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஆப்பிள் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. உள்ளே உள்ள சீடை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ண ஆப்பிளை சேர்த்துடலாம். இது கூட 2 டீஸ்பூன் சுகர், ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்ச ஜூஸை வடிகட்டிக்கலாம். ஆப்பிள் ஜூஸ் ரெடி. இப்போது பைனாப்பிள் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பைனாப்பிளை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிள் துண்டுகளை சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் சுகர், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ அதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பைனாப்பிள் ஜூஸை வடிகட்டிக்கலாம். பைனாப்பிள் ஜூஸ் ரெடி. இப்போது பனானா ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதை தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம்.
ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ண பனானாவை சேர்த்துடலாம். அது கூட காய்ச்சி ஆற வச்ச 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி, 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்ச ஜூஸை இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். பனானா ஜூஸ் ரெடி. இப்போ நம்ம கிரேப் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிரேப்ஸை இப்போ நம்ம வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வாஷ் பண்ண கிரேப்ஸை சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக தண்ணி, 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது அரைச்ச ஜூஸை நம்ம வடிகட்டிக்கலாம். கிரேப் ஜூஸ் ரெடி. இப்போது வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாட்டர்மெலனை இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அதில் இருக்க சீடையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ண பைனாப்பிளை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூட 2 டீஸ்பூன் சுகர், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்ச வாட்டர்மெலன் ஜூஸை இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இது கூட ஒரு ஹாஃப் லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன். பைனாப்பிள் ஜூஸ் ரெடி. இந்த வெயிலுக்கு டெய்லி ஒரு ஜூஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.